வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கேதண்டப்பட்டியைச் சேர்ந்த விவசாயியின் 24 வயது மகள் லாவண்யா. இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தாமரை இல்ல விடுதியில் தங்கி எம்எஸ்சி தோட்டக்கலை வேளாண்மை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். லாவண்யாவின் சொந்த ஊரை அடுத்த புத்துக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன்குமார். 27 வயதான பிஇ பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இருவருக்கும் இடையே +2 படிக்கும்போது காதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் லாவண்யா நவீன்குமாரிடம் பேசுவதை தவிர்த்து வந்தார். இதனால் ஆத்திரமடைந்த நவீன்குமார் திங்களன்று காலை சென்னையிலிருந்து சிதம்பரம் வந்து விடுதி முன் நீண்ட நேரம் காத்திருந்தார். கல்லூரிக்கு செல்ல முயன்ற லாவண்யாவை வழிமறித்து பேச முயன்றார். அவர் மறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த நவீன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தியால் லாவண்யாவின் கழுத்தை அறுக்க முயன்றார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் கற்கள் கட்டைகளால் நவீன்குமாரை தாக்கி அண்ணாமலை நகர் போலீசில் ஒப்படைத்தனர். உயிருக்கு போராடிய லாவண்யாவை சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த நவீன்குமாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புகாரின் பேரில் அண்ணாமலை நகர் போலீசார் நவீன்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.